Hi friends, welcome to Kavita's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய மைதா பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மைதா பிஸ்கட் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதுல 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 2 கப் மைதா நான் சேர்த்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம சுகர் பவுடர் சேர்த்துக்கணும். சுகர் பவுடர் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜீனியை வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ, அதாவது ஏலக்காய் வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிறணும். இது கூடவே ஒரு 2 பிஞ்சுக்கும் கம்மியாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தா கொஞ்சம் ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும், பிஸ்கட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு பிஸ்கோ அல்லது ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு, சுகர் பவுடரு, சால்ட் எல்லாத்தையும் ஏலக்காய் சேர்த்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு பிஸ்கட் செய்யும் பொழுது நல்லா மொறுமொறுன்னு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் நெய்க்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடிக்கும் நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சேர. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்படி இந்த மாதிரி நமக்கு கையில் பிடிக்க வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு, அதை விட கொஞ்சம் நல்லா டைட்டாக நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். ரொம்ப அதிக நேரம் ஊறணுங்கிறது இல்லை. ஏன்னா மாவு வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிட்டதுனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நமக்கு மாவு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம 2 பங்காக நம்ம பிரிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நீங்கள் லேசாக தேய்ச்சிடக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் நம்ம வந்து மொத்தமாக தேய்ச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து தேட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த கார்னர்லலாம் நம்ம வந்து அதெல்லாம் அன்ஷேஃபாக இருக்கனால இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் நீங்கள் போடணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸ்கொயராக போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா டைமண்ட் ஷேப்பில் கூட நம்ம போட்டுக்கலாம். இது அடுத்த பேட்ச்க்கு இந்த மாவை மறுபடியும் நம்ம திரட்டிட்டு நம்ம இதை கட் பண்ண பாருங்கள். அந்த மாவை திரட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட வந்து பீஸா கட்டர் இருந்தாலும் நீங்கள் பீஸா கட்டரில் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நைஃப்பில் கூட நீங்கள் வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். அதே போல் ஒரு பீஸா இப்படி நம்ம ஸ்கொயராக போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் இந்த பாருங்கள், இந்த மொத்தத்துக்கு நம்ம வந்து நல்லா திரட்டி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து மைதா பிஸ்கட் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் ரெடியாக இருக்குது. நல்லா எண்ணெய் வந்து ஒரு 80% மட்டும் நமக்கு காயணும், ரொம்ப காய வச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் மாவு போட்டு பார்த்துட்டேன், எண்ணெய் நமக்கு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பீசஸாக எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இந்த பிஸ்கட்டெல்லாம் உள்ளே சேர்க்கணும். நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த பிஸ்கட் நீங்கள் செஞ்சு ஒரு 10 days வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மேலே அதுவாகவே எலும்பி வரும் நமக்கு பிஸ்கட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல பிஸ்கட் வந்து கலர் நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அதே போல் அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா அந்த ஓசையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு அருமையான குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு மைதா பிஸ்கட் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் சொன்ன டிப்ஸுகளோட அளவுகளோடு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிஸ்கட் சூப்பராக வரும். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.